Hi 10th standard நாம 2027 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்க போற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீரீஸ்ல. இப்போ அந்த சீரீஸ்க்கான தேர்ட் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ செட்டு, பி செட்டு, சி செட்டு, டி செட்டு மொத்தம் 4 செட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரூ, இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற செட்ஸை காப்பி பண்ணிக்கலாம். ஏ செட்ல என்ன இருக்கு அப்படின்னா A செட்ல நம்மளுக்கு 1 2 3 கொடுத்துருக்காங்க. 1 2 3. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா B செட் எடுத்துக்கலாம். B செட்ல என்ன வேல்யூலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 3 5. நெக்ஸ்ட் C செட் எடுத்துக்கலாம். C செட்ல என்னலாம் இருக்கு அப்படின்னா 3ம் 4ம் இருக்கு. அடுத்தது D செட் பாருங்க. D செட்ல என்ன இருக்கு? D செட்ல 1 3 5 இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 3 செட்ஸும் நாம 4 செட்ஸும் காப்பி பண்ணிட்டோம். இதுல கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா A இன்டர்செக்ஷன் D இன்டு B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. இது ஈக்குவலா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம LHS சைடுல இருக்கிற கண்டிஷனை எடுத்து எழுதிக்குவோம். LHS சைடுல இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா LHS சைடுல நம்மளுக்கு இருக்கிற கண்டிஷன் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. ஸோ இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா A இன்டர்செக்ஷன் C ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்புறமா தான் நாம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் C எடுத்துக்கலாம். A இன்டர்செக்ஷன் C. ஏக்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணுங்க. A செட்ல என்ன இருக்கு? 1 2 3 இன்டர்செக்ஷன் C செட்ல இருக்கிறத காப்பி பண்ணுங்க. C செட்ல என்ன இருக்கு? 3ம் 4ம் இருக்கு. இப்போ இன்டர்செக்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. ஸோ அது மட்டும் தான் காமனா இருக்கு. அதை எடுத்து எழுதியாச்சு, பொதுவா இருக்கிறது. அடுத்தது B இன்டர்செக்ஷன் D எடுக்கணும். B இன்டர்செக்ஷன் D. B செட்டை பாருங்க. B செட்ல என்ன இருக்கு? 2 3 5 இருக்கு. இன்டர்செக்ஷன் D ல என்ன இருக்கு? D செட் பாத்தீங்க அப்படின்னா 1 3 5 இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துல எது காமனா இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு செட்லயும் B செட்லயும் D செட்லயும் 3ம் இருக்கு, 5ம் காமனா இருக்கு. இப்போ நாம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற A இன்டர்செக்ஷன் C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். B இன்டர்செக்ஷன் D ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூக்கும் நாம என்ன எடுக்கணும்னா கிராஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் பண்ணிடலாமா? அப்போ A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. இப்போ இதுக்கு A இன்டர்செக்ஷன் D க்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? வெறும் 3 மட்டும் இருக்கு. கிராஸ் இப்போ B இன்டர்செக்ஷன் D க்கு கிடைச்ச வேல்யூ இங்க இருக்கு. இதை ரீப்ளேஸ் பண்ணீங்க. 3 5. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் கொடுத்தாங்கன்னா ஆர்டர் பேர்ல எழுதணும். அப்போ இந்த 3 எடுத்துட்டு இந்த ரெண்டு வேல்யூக்கும் நம்ம ஆர்டர் பேர் எழுத போறோம். 3, 3. இந்த 3 எடுத்துட்டு இந்த 3 க்கு எழுதிருக்கு. திரும்ப இந்த 3 எடுத்துட்டு இந்த 5 க்கு எழுதணும். அப்போ 3, 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு LHS சைடு கிடைச்சிருக்கிற வேல்யூ. இதை 1ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது நம்மளுக்கு RHS சைடு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. RHS சைடுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. ஸோ இதை நாம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். RHS சைடுல அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை ஃபர்ஸ்ட் நாம காப்பி பண்ணிப்போம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். எப்பவுமே பிராக்கெட்டுக்குள்ள இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு தான் இதுக்கு கிடைக்கிற ஆன்சருக்கு தான் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நாம A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். ஏக்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணுங்க. A செட்ல என்ன இருக்கு? 1 2 3 கிராஸ் B க்கு பதிலா B செட்ல என்ன இருக்கு? 2 3 5 இருக்கு. இந்த கிராஸ் வந்து இருக்கிறதுனால கிராஸ் வந்தா என்னவா எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? ஆர்டர் பேர்ல எழுதணும். ஸோ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸ்க்கும் ஆர்டர் பேர் எழுத போறோம். இங்க இருக்கிற 1 எடுத்துட்டு இங்க இருக்கிற 2க்கு எழுதுனா 1, 2. திரும்ப இந்த 1 எடுத்துட்டு இந்த 3க்கு எழுதணும். அப்போ 1, 3. திரும்ப 1 எடுத்துட்டு 5க்கு எழுதணும். 1, 5. நெக்ஸ்ட் இந்த 2 எடுத்து இந்த 2க்கு எழுதணும். 2, 2.
again இந்த 2 எடுத்துட்டு 3 க்கு எழுதணும் 2, 3 again இந்த 2 எடுத்துட்டு இந்த 5 க்கு எழுதணும் அப்போ 2, 5 அடுத்தது 3 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸ்க்கு எழுதணும் 3, 2 3, 3 3, 5 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு a cross b ஓட வேல்யூ கிடைச்சிச்சு அடுத்தது c cross d கண்டுபிடிக்கணும் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற c cross d ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் c க்கு பதிலா c செட்டை காப்பி பண்ணிங்க c செட்ல என்ன இருந்தது நம்மளுக்கு 3, 4 ன்னு இருந்தது cross d ல என்ன இருந்தது 1, 3, 5 இப்போ இதுவும் கிராஸ்ல இருக்கிறதுனால நாம ஆர்டர் பேர்ல எழுதணும் இந்த 3 எடுத்துக்கிட்டு இந்த 3 வேல்யூஸ்க்கும் எழுதணும் அப்போ 3, 1 3, 3 3, 5 again 4 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸ்க்கும் எழுதணும் 4, 1 4, 3 4, 5 ஓகேவா சோ ரெண்டு வேல்யூ கிடைச்சாச்சு நம்மளுக்கு a cross b யும் கிடைச்சிருச்சு c cross d யும் கண்டுபிடி இது ரெண்டுத்துக்கும் என்ன எடுக்கணும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும் இன்டர்செக்ஷன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டுத்துலயும் என்ன வேல்யூ பொதுவா இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் எடுத்து எழுதினா போதும் இப்போ கண்டிஷன் நம்மளுக்கு a cross b இன்டர்செக்ஷன் c cross d கரெக்ட்டா இப்போ இது ரெண்டுதையும் கம்பேர் பண்ணுங்க இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுங்க இது ரெண்டுத்துல எதெல்லாம் காமனா பொதுவா இருக்கு அப்படின்னு பாருங்க ரெண்டுத்துலயும் நம்மளுக்கு எந்த வேல்யூ பொதுவா இருக்கு சோ இங்க பொதுவா இருக்கிற வேல்யூஸ் மட்டும் பார்க்கணும் இங்க 3, 1 இந்த 3, 1 இருக்கா 3, 2 இருக்கு 3, 3 இதுல 3, 3 இருக்கு இங்கேயும் 3, 3 இருக்கு வேற என்ன வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இங்க காமனா இருக்கு பாருங்க இதுல 3, 5 இருக்கு இதுலயும் 3, 5 இருக்கு சோ இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்மளுக்கு இங்க பொதுவா இருக்கு அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரணும் அந்த ரெண்டு வேல்யூ தான் காமனா இருக்கு சோ அந்த காமனா இருக்கிற அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் எழுதினா போதும் 3, 3 யும் 3, 5 சோ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தாச்சு இதை நாம 2 ன்னு வச்சுக்கலாம் இப்போ LHS சைடும் RHS சைடும் ரெண்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 3 இங்க பாத்தீங்கன்னா 3, 3 3, 5 இருக்கு ஃபர்ஸ்ட்ல செகண்ட்லயும் பாருங்க 3, 3 3, 5 அப்போ LHSம் RHSம் என்னவா இருக்கு சேமா இருக்கு சோ LHS equal to RHS இது ட்ரூவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்போ from 1 and 2 1 and 2 ல இருந்து அவங்க கொடுத்த கண்டிஷனை ஒரு டைம் எழுதிக்கங்க A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D so இது வந்து நம்மளுக்கு it is true therefore it is true இது true ஆன்னு கேட்டாங்க ஆமா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு so it is true அப்படின்னு எழுதணும் so நாம 2027 பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட்ல தனியா ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்கும் ஓகேவா 2 மார்க்ஸ் தனியா ஒரு பிளேலிஸ்டும் 5 மார்க் தனியா ஒரு பிளேலிஸ்டும் இருக்கும் இதுல 2 மார்க் இம்பார்ட்டன்ட் சம்மும் இதுல 5 மார்க் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் இருக்கும் சோ இதை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பா 100% மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க